பதில் கொடுக்குறீங்க. தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. ஸ்தோத்திரம். தீராத வியாதியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தின் தடைகள் விலகட்டும். பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு பயத்தின் ஆவி, மன அழுத்தத்தை கொண்டவர் ஆவியெல்லாம் அழிக்கப்படட்டும். இந்த வீட்டுக்குள்ள நம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். இந்த மகளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. இந்த மகனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் தொடறீங்க, விடுதலை கொடுக்குறீங்க. ஸ்தோத்திரம். இப்போ சொல்லுங்கள், அப்படியே வல்லதுகார முயற்சி. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். என் மகனுக்கு, என் கணவருக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன். சுகம் தந்துட்டீங்க. ஸ்தோத்திரம். இயேசுவை அற்புதம் செய்துட்டீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். அப்படி வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி சொல்லுங்கள். இந்த அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் அதை விசுவாசத்தை அறிக்கையிடுறீங்க. துதிக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுறதுனால அந்த விசுவாசத்தின்படியே இயேசு அற்புதம் செய்வார். இதோ அவருடைய கரம் தொட்டது, சுகம் உண்டாயிற்று, விடுதலை உண்டாயிற்று. அப்பா, நீங்கள் இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கே அவங்க அற்புத மாற்றத்தை காணட்டும், மகிழ்ந்து களி கூறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சரி.